அனைவருக்கும் வணக்கம். புத்தக அறிமுகம் பாகம் 24 சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பலதரப்பட்ட பல வகைமையான புத்தகங்களை நான் இப்போ அறிமுகப்படுத்த போகிறேன். நீண்ட நாளுக்கு பிறகு மீண்டும் உங்களோடு சந்திப்பதின் மகிழ்ச்சி. இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிற புத்தகம் ஒரு கவிதை புத்தகம். அவகாடாவாய் இருப்பது இன்பா எதிர்வெளியீடு வெளியிட்டிருக்கிறாங்க. முக்கியமாக மண்ணில் காலொன்றி பறக்கும் பெண்ணிற்கு காலில் ஒட்டி இருக்கும் அந்த மண் துகளுக்கு நிலத்தின் ருசி அப்படின்னு அற்புதமான அந்த கவிதையை இதில் பின்னட்டையில் பதிச்சிருக்காங்க. முக்கியமாக ஸ்டாலின் சரவணன் இதில் இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்களும் இருக்குதா அப்படின்னு அவங்க கவனப்படுத்துவதற்கான ஒரு இடமாகவும், அதே சமயம் சிங்கப்பூர் அல்லாமல் வேறு நாட்டிலிருந்து படிப்பவர்களுக்கு இன்னும் புதிய வியப்பையும் தரக்கூடியதாக இந்த கவிதை தொகுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த நூல் வாங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ்ச்செல்வனுடைய இடையில் ஆடும் ஊஞ்சல். பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்து தமிழ் திசை உள்ளிட்ட நாளிதழ்களில் அவர் வெளியிட்ட ஒரு 34 கட்டுரைகளோட தொகுப்பு தான் இந்த இடையில் ஆடும் ஊஞ்சல். வரலாற்றுக்கும் புதுமைக்கும் வரலாற்றிற்கும் பண்பாட்டிற்கும் இடையிலான ஒரு ஆடக்கூடிய ஊஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமாக இதில் பல அரசியல் சார்ந்த சமகால நிகழ்வுகள் சார்ந்த கருத்துக்களை இந்த கட்டுரைகளில் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த நூல் வாங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஏர் தழுவுதலும் வேளாண் உற்பத்தியில் நிகழ்த்து பண்பாடும் வரலாறும். மகாராசன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அடவி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. முக்கியமாக ஏறு தழுவுதலில் மாடு அப்படிங்கிறது ஒரு செல்வத்தை குறிப்பதாகவும், காளை என்பது வலிமைக்கான ஒன்றாகவும் தொடர்ச்சியாக சொல்லப்படுது. அதுலேயும் ஆண்மகனுக்கான 7 பருவங்களில் காளைங்கிறதும் ஒரு பருவமாக குறிக்கப்படுகிறது. அப்புறம் காளை என்பது வலிமைக்குரியதாகவும், அப்புறம் ஏறு தழுவுதல்னா என்ன, அது தொடர்பான பண்பாட்டு விஷயங்களை பற்றியெல்லாம் கூறுவதாக இந்த நூல் அமைஞ்சிருக்கிறது. அதனால் இதை வாங்கியிருக்கிறோம். அடுத்ததாக கதை கம்பளம். இதுவும் தமிழ்ச்செல்வனோட நூல் தான். எஸ்ஆர்வி குழுமம் இதை வெளியிட்டிருக்காங்க. முக்கியமாக கதை என்பது சில நேரங்களில் நெகிழத்தன்மையாக தருது, அதாவது நம்மளை நிகழ்த்தி விடுகிறது. சில நேரங்களில் நம்மளை என்ன செய்யுது, வியப்புக்கு கொண்டுட்டு போகுது, நம்பிக்கையை தருது. அப்போ இல்லை கதை வாசித்தல் என்பது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்குது. அதை பற்றி சொல்கிறது. அடுத்ததாக இது பிரேமோட கதைக்குள் மறைதலும் கதை எழுதுதலும் எழுதாமல் வாழ்க்கை இல்லை. பிரேம் அவர்கள் எதிர் வெளியீடு இதை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு எழுத்தாளன் கதையை எழுத தொடங்கும் போதே அவனுக்கு தடை, எதை பற்றி எழுதுறது அப்படிங்கிற ஒரு தடை, அதை தாண்டி அவன் அந்த கதையில் எதை சொல்லுறது, எதை சொல்லாமல் விடுறது அப்படின்னு பல விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நூலாக இந்த கட்டுரை தொகுப்பு இருக்குது. எதிர் வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. இந்த நூலை வாங்கியிருக்கிறோம். அடுத்ததாக இதுவும் தமிழ்ச்செல்வனுடைய இன்னொரு 3வது நூல் நம்ம இந்த அறிமுகத்தில் பார்க்குறோம். கேட்டதால் சொல்ல நேர்ந்தது. தமிழ்ச்செல்வனுடைய நேர்காணல்கள் அடங்கிய புத்தகம். முக்கியமாக பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி இவர் இதில் நேர்காணலில் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அந்தந்த நேரத்தில் என்ன தோணுச்சோ அதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு விஷயங்களை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. சில நேரங்களில் நான் என்னை எப்படியெல்லாம் கார்னர்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றியும் இந்த கட்டுரைகளை படிக்கும்போது எனக்கு நினைவுக்கு வருதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த நூலையும் நம்ம வாங்கியிருக்கிறோம். கேட்டதால் சொல்ல நேர்ந்தது. பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்தது சபக்தனி, சம்சுதீன் ஹீரா அவர்களுடைய ஒரு நூல். திருப்பூர் இன்றைக்கி டாலர் தேசம்ன்றோம். அப்போ இல்லை தொழிலாளர் வர்க்கத்தை சுரண்டி எப்படி அது மாறுச்சு அப்படிங்கிறது, கூரை இல்லாமலும் கதவு இல்லாமலும் வாழக்கூடிய எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க அப்படின்னு நிலவு ஆச்சரியமாக பார்க்குதுன்னு சில வரிகளாக இருக்கட்டும். நதிக்கரையில் தோன்றிய மனித நாகரிகம் நதியை தின்று நகரமாக மாறியது, அதே மாதிரி ஊர் செழித்தது ஆனால் நதிகள் மலடானது அப்படின்னு பல விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படின்னு ஒரு அறிமுகத்தை படிக்கும்போது, அந்த நூலை பற்றி அறிமுகத்தை படிக்கும்போது படித்தேன். முக்கியமாக சொல்லணும்னா ஒரு இளைஞனை பற்றியான ஒரு கதை தான். அவன் ஒரு சாதாரண இடதுசாரி இயக்கத்தில் சேர்றான். அதுக்கப்புறம் தீவிர ஆயுத போராளிகள் குழுக்களோட சேர்றான். அப்போலாம் ஒரு ஒரு பணக்காரரை தாக்க முற்படுறான், பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு. அப்போலாம் அதுக்கு முன்னாடியே அது தெரிஞ்சு போலீஸ் அவங்களை கைது செய்கிறாங்க. ஆனால் என்னென்னா அந்த கட்சிக்காரங்க சிறையை உடைத்து என்னை மீட்பார்கள்லாம் நம்பிக்கிட்டு இருக்கான். அப்போல கட்சியை கேட்காமல் புரட்சி செய்ததற்காக கட்சியிலேருந்து அவர் நீக்கப்படுறாருங்கிற செய்தி அடுத்து ஒரு சிறைக்கு வரும் தோழரால் அவருக்கு தெரியப்படும்போது அவன் எப்படியெல்லாம் அதுலேருந்து மீண்டு வரான் அப்படிங்கிற பற்றிய கதை தான். அவன் வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுதுங்கிறத பற்றிய கதை தான். அதான் சபக்தனி அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவ கடைசி காலத்தில் என்னை ஏன் கைவிட்டீர் தேவனேன்னு சொல்கிறார்ல, அந்த வாசகம் தான் இந்த நாவலோட இறுதியில் இடம்பெற்றிருக்கு. அதுதான் இந்த நாவலோட பேராகவும் இடம்பெற்றிருக்கு. அதனால் இந்த நாவல் வாங்கப்பட்டிருக்கிறது. இதையும் பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த நூல் திரைவடைந்த திணைமொழி. பிரேம் அவர்கள் பின்னவீனத்துவம் வாக்கில் தமிழ் அப்படிங்கிறது நம்ம ஒரு மொழிங்கிறது வெறுமனே பேசுகிறது இல்லை, பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் சேர்ந்ததாக ஒரு மொழி இருக்குது. ஆனால் தமிழ் இன்னும் தொன்மையானது, அதை விட அது இன்னும் கூடுதலான விஷயங்களை கொண்டதாக இருக்குது. உலகம் முழுவதும் மௌனம்ங்கிறது ஒரு மொழியாக இருந்தாலும் தமிழுக்குன்னு தமிழ் மௌனம்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு பலவற்றை நான் எழுதி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பின்னவீனத்துவ பணியில் நிறைய விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு கட்டுரை தொகுப்பாக இந்த நூல் இருக்குது. அதனால் பிரேமோட இந்த தொகுப்பையும் இருக்கும். எதிர் வெளியிட்டிருக்கிறாங்க.
அடுத்த நூலாக நம்ம பார்க்க போகிறது வந்து கருத்துப்பட்டறை இந்த நூலை வெளியிட்டிருக்கிறாங்க. திணை மரபும் நவீனமும். அரிபாபு அவர்கள் இந்த நூலை தொகுத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு நேர்காணல்கள் 5 திணைக்கும் ஒவ்வொரு நாவலை எடுத்துக்கொண்டு அந்த நாவலோட எழுத்தாளர்களை நேர்காணல் கண்டிருக்கிறார். சோழகர் தொட்டி பாலமுருகன், அதே மாதிரி கீதாரி தமிழ்ச்செல்வி, சென்னல் நாவலோட சோலை சுந்தர பெருமாள், அப்புறம் ஆலிசூல் உலகு ஜோடி குரூஸ் அவங்கள வச்சோம். அடுத்ததாக நெடுங்குருதி எஸ் ராமகிருஷ்ணன் 5 திணைக்கும் ஒவ்வொரு நாவலை எடுத்துக்கொண்டு அவர்களை நேர்காணல் செஞ்சுருக்காரு. எப்படி இதில் அந்த ஒவ்வொரு திணைக்குமான மாந்தர்கள் கடைசி அந்த சங்க காலத்திற்கும் இன்றைய காலத்துக்கும் இந்த திணை எப்படி மாறியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி பேசக்கூடியதாக இருக்குது. முக்கியமாக தனிநாயக அடிகள் தொடங்கி இன்றைக்கி வரையும் நவீனத்தில் திணை கோட்பாடுகளை சார்ந்து எழுதப்பட்ட அல்லது ஆய்வு செய்யப்படக்கூடிய பலரையும் அறிமுகப்படுத்துவதாகவும், தொல்காப்பி இந்த காலத்துக்கும் ஏன் மிக முக்கியமானது அப்படின்னு அதை பற்றி பேசக்கூடிய ஒரு கட்டுரையும் இதில் இருக்குது. இப்படி ஒரு 2-3 கட்டுரைகள் மற்றும் 5 நாவல்களை பற்றியான நேர்காணல்கள் இதில் இருக்குது. அதனால் இந்த நூலை நம்ம வாங்கியிருக்கிறோம். கருத்துப்பட்டறை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக பேரற்ற மகிழ்ச்சி. இது வந்து பூவிதழ் உமேஷ் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. முக்கியமாக ஒரு பிரியமானவருடன் சண்டை போடும்போது எப்படி சமாதானப்படுறது, அப்போல்லாம் மன்னிச்சிருன்னு நம்ம பல தடவை அவங்களோட சிறியவராகி கேட்கும்போது அவர்கள் சரி எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஒன்று சொல்லி கடைசியில் ஒன்று மன்னிச்சிருவாங்க. ஏனெனில் சிறியவர்களை யாராலையும் வெறுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பேரிடப்படாத மகிழ்ச்சி இந்த நூல். இது வேரல் புக்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இது பூமிதழ் உமேஷ் அவர்களுடைய கவிதைகள் மிக சிறப்பானதாக இருக்கும். பல கவிதைகள் அதில் இந்த கவிதை தொகுப்பும் வாங்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இன்னும் நிறையா கவிதை புத்தகங்கள் எல்லாம் வாங்கியிருக்கோம் அவரோடது. அந்த தொகுப்பில் இதுவும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற நூல் வந்து தமிழ் மகனோட மீன் மலர்கள், அவருடைய சிறுகதை தொகுப்பு. தமிழ் மகனோட சிறுகதைகள் எல்லாமே என்னென்னா பழமைக்கும் நவீனத்திற்குமான ஒரு பாலமாகவும், ஒரு எதிர்பாராத புனிதம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எள்ளி நகையாடுவதாகவும் இருக்குது. இதில் ஒரு சிங்கத்திற்கும் மனித மொழி பேசக்கூடிய சிங்கத்தோட கூட்டத்தில் என்ன செய்கிறான், ஒரு விலங்கியல் ஆய்வாளன் மாட்டிக்கிட்ட பிறகு அவனை வந்து அந்த சிங்கங்களை காப்பாற்றிட்டு அவன்கிட்ட பேசும்போது நீங்களாம் எப்படியெல்லாம் மனிதர்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்வீங்க, ஊடகாரம் அதை பற்றியெல்லாம் நிறையா பேசுதுங்க, எங்களை கூண்டில் வச்சுக்கிட்டெல்லாம் பேட்டி எடுப்பீங்கன்னு பல விஷயங்களை பற்றி பேசுகிறதா ஒரு கதையெல்லாம் இருக்குது. இப்படி பல கதைகளை பற்றி பேசக்கூடியது. இது வந்து உயிர்மை பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த நூலை நம்ம வாங்கியிருக்கிறோம். அடுத்து வஞ்சியர் காண்டம். கண்ணகி தொன்மத்தை வைத்து கண்ணகியை வைத்து பிரளயன் அவர்கள் நிகழ்த்திய வீதி நாடகம். தமிழ் நாடக இயக்கத்தில் முக்கியமான ஒரு ஆளுமையில் ஒருவர் பிரளயனோட இந்த இது வந்து சந்தியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. வீதி நாடகங்கள் ஒரு முக்கியமான ஒரு செயல்பாட்டை கொண்டதாக இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேரெல்லாம் வச்சு அவங்க வந்து இதில் பல நாடகங்களை இயக்கியிருக்காங்க. இதில் வரக்கூடிய கண்ணகி இன்றைக்கி சமகால பொருத்தப்பாட்டுக்கு எப்படி இருக்கா, எவ்வளோ வயசோடு இருக்கா, அவளோட ஒரு உருவம் எப்படியெல்லாம் இதில் பதிவாகுது அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அதனால் இந்த நாடக பிரதியை வாங்கியிருக்கோம். இது வந்து சந்தியா பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இறுதியாக ஒரு நாவல், இதுவும் அதே தொன்மத்தை அடிப்படையாக கொண்டது தான் சொல்லலாம். வனபுத்திரி சுப்பராவ் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நாவல். இது பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்காங்க. முக்கியமாக வனத்தில் இருக்கக்கூடிய சீதை, வால்மீகி ராமாயணத்தை எழுதிட்டு அந்த ராமாயணத்தை அதோட நாயகி சீதைகிட்டே போய் அதை படித்து காட்டக்கூடிய அந்த சூழலை பற்றி சொல்லுது. எப்படியெல்லாம் ஒரு காட்டில் வாழ்ந்து திரும்பவும் அவள் கர்ப்பமான பிறகும் திரும்ப காட்டுக்கே துரத்தப்பட்டு அவரோட ஆசிரமத்தில் இருக்கா. அப்போல்லாம் அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது உன்னை பற்றி நான் இப்படியெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது பெண் என்றாலே ஒரு கல்யாணம் பண்ண பிறகு தாய் வீட்டுக்கெல்லாம் போகிறது கிடையாது, அதை பற்றியெல்லாம் இந்த நாவலில் பேசப்படுகிறது. இப்போ இல்லை சீதையோட மனநிலையை ஒரு எழுத்தாளன் இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி அந்த இதில் இந்த நாவலில் வந்திருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி பேசுவதாக இந்த நாவல் இருக்குது. இப்படி ஒரு 13 புத்தகங்களை நம்ம இந்த பகுதியில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இன்னும் பல புத்தகங்கள் வரிசைக்கு வர இருக்கிறது. தொடர்ச்சியாக புத்தக அறிமுக காணொலிகள் வர இருக்குது. எனவே நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். அடுத்த நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.